ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேக்யூம் சீலர் பேக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் ட்ரிப் போகிறவங்க, இல்லை அடிக்கடி ட்ரிப் போகிறவங்க, நிறைய பல்காக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. 2-3 பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் இதில் ஒரு 2 பேக் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு பேக் 50% இல்லை, இது 80% கன்சியூம் பண்ணும். அதாவது சேவ் பண்ணும். நமக்கு அந்தளவுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் தான் இதுன்னு சொல்லணும். குவாலிட்டியும் சும்மா அப்படி இப்படிலாம் இல்லைங்க, கவரோட குவாலிட்டி ரொம்ப பக்கவாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 லார்ஜ் பேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா 2 ஸ்மால், 2 மீடியம், 1 லார்ஜுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு 4 லார்ஜ் பேக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட், அமேசானை கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் ரொம்பவே கம்மின்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பம்புமே வந்துடுது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஜிப் லாக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு ஒரு டிப்புமே தராங்க, ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி தராங்க. அதை வச்சு அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பம்பை அடித்தோம் அப்படின்னாலே போதும் தான். நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஏர் மொத்தத்தையுமே இது வெளில எடுத்துருது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ஹேண்ட் பம்ப் இல்லையா. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா பவரில் இதாகிறது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே அதுக்குள்ளே இருக்க ஏர் எல்லாமே வெளில எடுத்துகிற மாதிரி ஒரு இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஹேண்ட் பம்பே போதுமானதுன்னு வாங்கியிருக்கேன். இதில் கொஞ்சம் பம்பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். கையுமே லைட்டாக வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப கிளாத்ஸ் நான் வச்சுருக்கேன். இதே செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான கிளாத்ஸ் நான் வச்சு ட்ரை பண்ணேன். அதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கம்மியான கிளாத்ஸ், ஒரு 4 to 5 கிளாத்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இல்லை ஒரு 4 கொஞ்சம் செட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஈஸியாக பம்ப் பண்ணி வெளில இதில் இருக்க ஏர்லாம் எடுத்துட முடியுது. ரொம்ப ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு சாரீ. இதில் ஒன்றுமே ஏரே இல்லை. நமக்கு இன்னும் இது ஸ்மால் பேக்ஸாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம இப்போ சம்மர் இருக்குது இல்லைங்களா, இப்போ பெட்ஷீட்லாம் நம்ம அவ்வளோ யூஸே பண்ண மாட்டோம். இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, பெட்ஷீட்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சீலிங் பேக்ஸில் போட்டு வச்சோன்னா அது பல்கான பிளேசஸை நமக்கு பிடிக்காது. ஸோ நமக்கு இடமுமே ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா நிறைய கிளாத்ஸ் வைக்கும் போது ரொம்பவே ஃப்ளாட்டன் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.